கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எபிரேயர் நிருபத்தில் இருந்து நம்ம கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். பூர்வ காலங்களில் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றினவர் யார்? தேவன். பூர்வ காலங்களில் தேவன் யாருக்கு திருவிழம் பற்றினார்? பிதாக்களுக்கு. பூர்வ காலங்களில் தேவன் யார் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றினார்? தீர்க்கதரிசிகள் மூலமாய். பூர்வ காலங்களில் தேவன் எப்படி திருவிழம் பற்றினார்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். கடைசி நாட்களில் நமக்கு திருவிழம் பற்றினவர் யார்? தேவன். கடைசி நாட்களில் தேவன் யார் மூலமாய் திருவிழம் பற்றினார்? குமாரன். தேவன் யாரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார்? குமாரனை. குமாரனை கொண்டு தேவன் எவைகளை உண்டாக்கினார்? உலகங்களை. தேவனுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறவர் யார்? குமாரன். குமாரன் யாருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார்? தேவன். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் யார்? குமாரன். குமாரன் தம்மாலே தாமே எவைகளை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார்? நம்முடைய பாவங்களை. குமாரன் யாருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார்? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய. தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டவர் யார்? குமாரன். தேவதூதரிலும் மேன்மையுள்ளவரானவர் யார்? குமாரன். குமாரன் தேவதூதரிலும் எந்த அளவு மேன்மையுள்ளவர் ஆனார்? தேவதூதரிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்ட அளவு. நீர் என்னுடைய குமாரன் என்று தேவன் யாருக்கு சொன்னதில்லை? தூதர்கள். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தேவன் யாருக்கு சொன்னதில்லை? தூதர்கள். தூதர்களில் யாருக்காவது பிதாவாய் இருப்பேன் என்று கூறாதவர் யார்? தேவன். யார் தமக்கு குமாரனாய் இருப்பார் என்று தேவன் சொன்னதில்லை? தூதர்கள். தேவதூதர் யாவரும் யாரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று தேவன் கூறினார்? தமது முதற் பேரானவரை. தமது முதற் பேரானவரை யாவரும் தொழுது கொள்ள கடவர்கள் என்று தேவன் எப்பொழுது கூறினார்? அவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது. தேவன் தம்முடைய தூதர்களை டேஷ் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது? காற்றுகளாக. தேவன் தம்முடைய ஊழியக்காரரை டேஷ் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது? அக்கினி ஜுவாலைகளாக. தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? தேவதூதர். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று யாரை நோக்கி கூறப்பட்டுள்ளது? குமாரன். நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது எது? குமாரனுடைய ராஜ்யத்தின் செங்கோல். குமாரன் டேஷ் விரும்புகிறார்? நீதியை. குமாரன் எதை வெறுக்கிறார்? அக்கிரமத்தை. தேவன் குமாரனை எதினால் அபிஷேகம் பண்ணினார்? ஆனந்த தைலத்தினால். தேவன் குமாரனை யாரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்? தமது தோழர். ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் யார்? கர்த்தர். வானங்கள் யாருடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது? கர்த்தர். எவைகள் அழிந்து போம் என்று கூறப்பட்டுள்ளது? பூமி வானங்கள். என்றும் நிலைத்திருப்பவர் யார்? கர்த்தர். வஸ்திரம் போல் பழமையாய் போகிறவை எவை? பூமி வானங்கள். பூமியையும் வானத்தையும் கர்த்தர் எதை போல சுருட்டுவார்? ஒரு சால்வை. ஒரு சால்வை போல சுருட்டும் போது மாறி போகிறவை எவை? பூமி வானங்கள்.
எவைகள் முடிந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆண்டுகள். சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தேவன் யாருக்கு சொன்னதில்லை. தூதர்கள். ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறவர்கள் யார்? தூதர்கள். தூதர்கள் யார் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள்? இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்கள். நாம் எவைகளை விட்டு விலகக்கூடாது? கேட்டவைகளை. கேட்டவைகளை நாம் எப்படி கவனிக்க வேண்டும்? மிகுந்த ஜாக்கிரதையாய். யாருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது? தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வருவது என்ன? நீதியான தண்டனை. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது எது? இரட்சிப்பு. பின்பு கர்த்தரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது எது? இரட்சிப்பு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கொடுக்கப்பட்டது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். பலவிதமான பலத்த செய்கைகளினால் கொடுக்கப்பட்டது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது எது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். தேவன் தாமே எதை குறித்து சாட்சி கொடுத்தார்? இரட்சிப்பு. எதை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு. நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்று எபிரேயர் நிருபத்தில் கூறப்பட்டுள்ளது. இனிவரும் உலகம். இனிவரும் உலகத்தை தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தவில்லை? தூதர்கள். டேஷ் நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம்? மனுஷனை. டேஷ் நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம்? மனுஷனுடைய குமாரனை. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டவன் யார்? மனுஷன். மனுஷனை தேவன் எவைகளால் முடிசூட்டினார்? மகிமையினாலும் கனத்தினாலும். தேவன் மனுஷனை எவைகளின் மேல் அதிகாரியாக வைத்தார்? தம்முடைய கரத்தின் கிரியைகள். தேவன் சகலத்தையும் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்? மனுஷன். தேவன் யாருக்கு கீழ்ப்படியாத பொருள் ஒன்றுமில்லை? மனுஷன். தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை? மனுஷன். யாருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணவில்லை? மனுஷன். இயேசு யாரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார்? தேவதூதர். இயேசு எதை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்? மரணத்தை. இயேசு ஒவ்வொருவருக்காகவும் எதை உத்தரித்தார்? மரணத்தை. இயேசு எதினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை உத்தரித்தார்? தேவனுடைய கிருபையினாலே. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இயேசு எவைகளினால் முடிசூட்டப்பட்டார்? மகிமையினாலும் கனத்தினாலும். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யார்? தேவன். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர் யார்? தேவன். அநேகம் பிள்ளைகளின் இரட்சிப்பின் அதிபதி யார்? இயேசு. இரட்சிப்பின் அதிபதியை எவைகளினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது? உபத்திரவங்களினாலே. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாராலே உண்டாயிருக்கிறார்கள்? ஒருவராலே. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களை யாரென்று சொல்ல இயேசு வெட்கப்படவில்லை. சகோதரர்.
எதை தன் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய நாமத்தை. எதின் நடுவில் தேவனை துதித்து பாடுவேன் என்று இயேசு கூறினார்? சபை. இயேசு யாரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கூறினார்? தேவன். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று கூறியிருப்பவர் யார்? இயேசு. பிள்ளைகள் எவைகளை உடையவளாய் இருக்கிறார்கள்? மாம்சத்தையும் இரத்தத்தையும். பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானவர் யார்? இயேசு. மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. பிசாசை எதினாலே அழிக்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்தார்? தமது மரணத்தினாலே. இயேசு எவர்களை விடுதலை பண்ணும்படி மரணத்தை உத்தரித்தார்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். தேவதூதருக்கு உதவியாக கை கொடாதவர் யார்? இயேசு. இயேசு யாருக்கு உதவியாக கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததி. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியவராய் இருந்தவர் யார்? இயேசு. இயேசு எதை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது? ஜனத்தின் பாவங்களை. இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தவர் யார்? இயேசு. எவைகளை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இயேசு தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது? தேவ காரியங்கள். சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் யார்? இயேசு. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறவர் யார்? இயேசு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யார்? பரிசுத்த சகோதரர். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் யார்? கிறிஸ்து இயேசு. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் யார்? கிறிஸ்து இயேசு. பரிசுத்த சகோதரர் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? கிறிஸ்து இயேசு. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தவர் யார்? மோசே. தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து இயேசு. வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவன் யார்? வீட்டை உண்டு பண்ணினவன். அதிக மகிமைக்கு பாத்திரர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு யாரை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார்? மோசே. எந்த வீடும் டேஷ் உண்டாக்கப்படும்? ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார்? தேவன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார்? பணிவிடைக்காரனாய். எவைகளுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் இருந்தார்? சொல்லப்பட போகிற காரியங்கள். தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறவர் யார்? கிறிஸ்து. எதினால் உண்டாகும் தைரியத்தை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நம்பிக்கை. எதினால் உண்டாகும் மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நம்பிக்கை. எவைகளை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாம் தேவனுடைய வீடாய் இருப்போம்? நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும். இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று கூறியவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி எவைகளை கடினப்படுத்தக்கூடாது? இருதயங்களை. எங்கே கோபமூட்டின போது நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது? வனாந்தரத்தில் இந்த நாளில் நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. சோதனை நாளில் வனாந்தரத்தில் கர்த்தரை சோதித்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள்.
வனாந்தரத்தில் கர்த்தரை பரீட்சை பார்த்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். இஸ்ரவேலின் பிதாக்கள் வனாந்தரத்தில் யாருடைய கிரியைகளை கண்டார்கள்? கர்த்தர். இஸ்ரவேலின் பிதாக்கள் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள்? 40 வருஷம். இஸ்ரவேலின் பிதாக்களின் சந்ததியை அரோசித்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் இஸ்ரவேலின் பிதாக்களை எப்படிப்பட்ட இருதயமுள்ள ஜனங்கள் என்று சொன்னார்? எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். கர்த்தர் இஸ்ரவேலின் பிதாக்களை எதை அறியாதவர்கள் என்று சொன்னார்? தம்முடைய வழிகளை. இஸ்ரவேலின் பிதாக்கள் எதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டார்? தம்முடைய இளைப்பாறுதலில். தம்முடைய இளைப்பாறுதலில் இஸ்ரவேலின் பிதாக்கள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் டேஷ் ஆணையிட்டார்? தம்முடைய கோபத்தில். எப்படிப்பட்ட இருதயம் நம்மில் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் யாரை விட்டு விலகுவதற்கு ஏதுவானது? ஜீவனுள்ள தேவன். ஒருவனாகிலும் எதினாலே கடினப்பட்டு போகக்கூடாது? பாவத்தின் வஞ்சனையினாலே. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் டேஸ் சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை எம்மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும், முடிவு பரியந்தம். நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் யாரிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம்? கிறிஸ்து. கோபமூட்டுதலில் நடந்தது போல எதை கடினப்படுத்தக்கூடாது? இருதயங்களை. எதை கேட்பீர்களாகில் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? தேவனுடைய சத்தத்தை. தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும். தேவன் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை. பாவம் செய்தவர்களின் சவங்கள் எங்கே விழுந்தன? வனாந்தரத்தில். யார் தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள் எதினாலே தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள்? அவிசுவாசத்தினாலே. எதில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது? தேவனுடைய இளைப்பாறுதல். ஒருவரும் எதை அடையாமல் பின்வாங்கி போகக்கூடாது? தேவனுடைய இளைப்பாறுதல். பிதாக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது எது? சுவிசேஷம். சுவிசேஷத்தை கேட்டவர்கள் டேஷ் இல்லாமல் கேட்பார்கள். சுவிசேஷத்தை கேட்டவர்கள் டேஷ் இல்லாமல் கேட்டார்கள். விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்களுக்கு பிரயோஜனப்படாதது எது? அவர்கள் கேட்ட வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ எதில் பிரவேசிக்கிறோம்? இளைப்பாறுதலில். உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தவை எவை? தேவனுடைய கிரியைகள். இஸ்ரவேலின் பிதாக்கள் தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டவர் யார்? தேவன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து எப்பொழுது ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாளில். சிலர் எதில் பிரவேசிப்பது வரப்போகிற காரியமாயிருக்கிறது? தேவனுடைய இளைப்பாறுதல். கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசியாமற் போனவர்கள் யார்? சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது எங்கே? தாவீதின் சங்கீதத்தில். இன்று என்று சொல்வதினாலே தேவன் எதை குறித்திருக்கிறார்? பின்னும் ஒரு நாள். யோசுவா எவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால்
தேவன் இன்னொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். பிதாக்களே, யாருக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள். தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தவர் யார்? தேவன். தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பவன் யார்? தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாய். நாம் எதினாலே விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமையினாலே. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருப்பது எது? தேவனுடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருப்பது எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எவைகளை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது? ஆத்துமா, ஆவி, கணுக்கள் மற்றும் ஊன். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருப்பது எது? தேவனுடைய வார்த்தை. யாருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை? தேவன். சகலமும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும். நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? தேவன். பரலோகத்துக்கு போன தேவகுமாரன் யார்? இயேசு. இயேசு எவைகளின் வழியாய் பரலோகத்திற்கு போனார்? வானங்கள். நமது மகா பிரதான ஆசாரியர் யார்? இயேசு. நாம் பண்ணின அறிக்கையை எப்படி பற்றி கொண்டிருக்க வேண்டும்? உறுதியாய். எதை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கில்லை. நம்முடைய பலவீனங்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் யார்? நம்முடைய பிரதான ஆசாரியன். நம்முடைய பிரதான ஆசாரியர் எது இல்லாதவராயிருக்கிறார்? பாவம். பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கிருப்பதினால் எங்கே தைரியமாய் சேர வேண்டும்? கிருபாசன தண்டையில். நாம் எதை பெறும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும்? இரக்கம். நாம் ஏற்ற சமயத்தில் எதை அடையும்படி கிருபாசன தண்டையில் சேர வேண்டும்? சகாயம் செய்யும் கிருபையை. மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறவன் யார்? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் எவைகளை செலுத்துகிறான்? காணிக்கைகளையும் பலிகளையும். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் எதற்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறான்? பாவங்களுக்காக. தானும் பலவீனமுள்ளவனாயிருக்கிறவன் யார்? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறவன் யார்? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிடப்படுகிறவன் யார்? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் யாருடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டும்? தன்னுடைய பாவங்கள். ஆரோனை அழைத்தவர் யார்? தேவன். இந்த கனமான ஊழியம் என்று யாருடைய ஊழியத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது? பிரதான ஆசாரியன். ஒருவனும் எந்த கனமான ஊழியத்தை தானாய் ஏற்படுகிறதில்லை. பிரதான ஆசாரிய ஊழியம். பிரதான ஆசாரியனை யார் அழைத்தால் ஒழிய தானாய் ஏற்படுகிறதில்லை? தேவன். பிரதான ஆசாரியனாய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தாதவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவோடே என்ன சொன்னவர் அவரை பிரதான ஆசாரியர் இருக்கிறதற்கு உயர்த்தினார்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணியவர் யார்? கிறிஸ்து.
கிறிஸ்து எப்பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார்? மாம்சத்தில் இருந்த நாட்களில். கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்? தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவர். கிறிஸ்து குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதலை. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் எதை அடைவதற்கு கிறிஸ்து காரணரானார்? நித்திய இரட்சிப்பை. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நித்திய இரட்சிப்பை அடைகிறதற்கு காரணரானவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து எதின்படியான பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார்? மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று கிறிஸ்து யாராலே நாமம் தரிக்கப்பட்டார்? தேவன். யாரை பற்றி விஸ்தாரமாய் பேசலாம்? மெல்கிசேதேக்கு. நாம் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் யாரை பற்றி விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும்? மெல்கிசேதேக்கு. காலத்தை பார்த்தால் நாம் யாராய் இருக்க வேண்டியவர்கள்? போதகராய். போதகராய் இருக்க வேண்டிய நமக்கு எதை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை. நாம் எதை உண்ணத்தகாதவர்கள் ஆனோம்? பலமான ஆகாரத்தை. நாம் எதை உண்ணத்தக்கவர்கள் ஆனோம்? பாலை. பால் உண்ணுகிறவன் யாராயிருக்கிறான்? குழந்தையாய். பால் உண்ணுகிறவன் எதில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்? நீதியின் வசனத்தில். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களை உடையவர்கள் யார்? பூரண வயதுள்ளவர்கள். பூரண வயதுள்ளவர்களுக்கே தகுவது எது? பலமான ஆகாரம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய எவைகளை விட்டு நாம் கடந்து போக வேண்டும்? மூல உபதேச வசனங்களை. மனந்திரும்புதல் எவைகளுக்கு நம்மை நீங்களாக்கும்? செத்த கிரியைகள். யார் பேரில் வைக்கும் விசுவாசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும்? தேவன். எவைகளுக்கடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும்? ஸ்நானங்கள். கைகளை வைக்குதல் எவைகளுக்கு நம்மை நீங்களாக்கும்? செத்த கிரியைகள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எவைகளுக்கு நம்மை நீங்களாக்கும்? செத்த கிரியைகள். நித்திய நியாய தீர்ப்பு எவைகளுக்கு நம்மை நீங்களாக்கும்? செத்த கிரியைகள். யாருக்கு சித்தமானால் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும்? தேவன். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் மறுதலித்து போனவர்கள் யாரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை. பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் யாரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை. பரிசுத்த ஆவியை பெற்று மறுதலித்து போனவர்கள் யாரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை. தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் யாரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை. இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் யாரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை. மனந்திரும்புதலுக்கேதுவான எவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்? மறுதலித்து போனவர்கள். எந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும்? தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம். தகாததாய் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிற நிலம் எது? முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலத்தின் முடிவு என்ன? சுட்டெரிக்கப்படுவது. எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது?
நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான. தமது நாமத்திற்காக காண்பித்த எதை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. அன்புள்ள பிரயாசத்தை. அநீதியுள்ளவர் அல்லாதவர் யார்? தேவன். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் எவைகளை சுதந்தரித்து கொள்ளலாம்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. நாம் எவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை. நமக்கு எதின் பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும்? நம்பிக்கை. யாவரும் டேஷ் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும். முடிவு பரியந்தம். தேவன் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது தமது பேரிலே தாமே ஆணையிட்டார்? ஆபிரகாமுக்கு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் யாரிடம் கூறினார்? ஆபிரகாம். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் யாரிடம் கூறினார்? ஆபிரகாம். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றவர் யார்? ஆபிரகாம். மனுஷர் எவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள்? தங்களிலும் பெரியவர்கள். உறுதி பண்ணும்படிக்கு சகல விவாதத்திற்கும் முடிவு எது? ஆணையிடுதல். தமது ஆலோசையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும் சித்தமுள்ளவரானவர் யார்? தேவன். தேவன் எவர்களை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு அதை ஓர் ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை. நமக்கு முன் வைக்கப்பட்ட எதை பற்றி கொள்ள வேண்டும்? நம்பிக்கையை. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு எவைகளினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி தேவன் செய்தார்? இரண்டு மாறாத விசேஷங்களினால். எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் யார்? தேவன். நமக்கு நிலையும் உறுதியுமானது எது? நம்பிக்கை. நமக்கு திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருப்பது எது? நம்பிக்கை. நமக்கு முன்னோடியானவர் யார்? இயேசு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரானவர் யார்? நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக திரைக்குள் பிரவேசித்தவர் யார்? இயேசு. மெல்கிசேதேக்கு எதனுடைய ராஜாவாய் இருந்தார்? சாலேமின். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தவர் யார்? மெல்கிசேதேக்கு. ஆபிரகாம் யாரை முறியடித்து வந்தார்? ராஜாக்கள். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனவர் யார்? மெல்கிசேதேக்கு. ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்தவர் யார்? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தவர் யார்? ஆபிரகாம். மெல்கிசேதேக்கின் முதற் பெயர் என்ன? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு என்பதின் அர்த்தம் என்ன? நீதியின் ராஜா. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி.